Welcome to Math Simplified for 10th Standard Algebra Simplification of Polynomials Exercise 3.5 Question 3. Subscribe and share with your friends. Okay, this is the third sum. Question 3 la first two sums previous video la பார்த்தோம். Okay, நம்ம இப்போ third sum solve பண்ணலாம். First sum எழுதிக்கோங்க. So here it is. Very simple. First we have to find, this is in a simple form. We cannot factorize this further. Here this is also in a very simple form. This expression we have to factorize and simplify first. Okay, so write down the expression x square minus x minus 6. இது வந்து splitting the middle term செய்ய போகிறோம். minus x வந்து minus 3x plus 2x நீ எழுத போகிறோம். எழுதிட்டு இதில் x common factor எடுத்தோன்னா we get x minus 3. இங்கே 2 common factor எடுத்தோன்னா இங்கேயும் x minus 3 will get x minus 3 is a common factor. You are left with x plus 2 like this. So these are the factors of this expression. நம்ம இங்கே வந்து factorize பண்ணியிருக்கோம். 9th standardல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் factorization of polynomials நீங்கள் நிறைய மெத்தட்ஸில் பண்ணியிருக்கீங்க. லைக் splitting the middle term, splitting the last term, ஐடென்டிட்டிஸ், டிவிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ், இதை மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த சாப்டர்ஸை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும் இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணுவீங்க எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னே. ஓகே, ஸோ ப்ளீஸ் ரிவைஸ் தோஸ் sums. If you have your notebooks, you can go through your notebooks also, 9th standard notebooks, and then when you do these sums it will be very easy. You will not make mistakes. You will get full marks. Okay, so once factorize panna odna romba simple. We have to substitute here in place of this, write like this. Okay, இப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வந்து டிவிஷன் இருக்குது. ஸோ நம்ம உடனே we should not cancel the common factors. First we have to convert division into multiplication. அது பண்ண பிறகு தான் காமன் ஃபேக்டர்ஸை நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ இதை வந்து மல்டிப்ளிகேஷன் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது இல்லையா, ரைட் சைடில் இருக்குது, அதோடைய ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்படின்னா இந்த டினாமினேட்டரை வந்து நீங்கள் நியூமரேட்டராக எழுதணும் அண்ட் நியூமரேட்டரை வந்து டினாமினேட்டராக எழுதணும். ஓகே, ஸோ டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இது வந்து நீங்கள் சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. Okay, the same thing here we have to do. So when you convert division to multiplication, you have to multiply with the reciprocal. Once you have brought it in this form, இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் வந்து காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே x plus 2 காமன், here it is denominator, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து இந்த நம்பர் பாருங்கள், we can divide this by 4 and this also by 4. So you can cancel it. You will get 4 1 here and 4 3s are 12. So you are left with 3. Okay, y inga ஒரு y இருக்கு denominatorல, இங்க y square. So it will be y raised to 2 minus 1, that is 1. Okay, x minus 3 நம்மளால கேன்சல் பண்ண முடியல. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. இதுதான் ஆன்சர், 3y upon x minus 3. ஓகே, ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும் அது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். கரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணணும் அண்ட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைனை நீங்கள் மாற்றி தான் கேன்சலேஷன் பண்ண முடியும். ஸோ இங்கே டிவிஷன் இருக்கிறதுனால யூ ஹேவ் டு கன்வெர்ட் டு மல்டிப்ளிகேஷன். அப்படி பண்ணும்போது நீங்கள் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ட்டு ரெசிப்ரோக்கலில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் யூ கேன் கேன்சல் த காமன் ஃபேக்டர்ஸ். Okay, so it's a last sum, fourth sum. Okay, so here it is. These are the expressions. Let's factorize this. Write it down. Split the middle term. Minus 22t நான் வந்து minus 16t minus 16 எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் you can factorize. இங்கேயும் நம்ம வந்து 2 காமன் எடுக்கலாம். Okay, and these are the factors. Actually இந்த polynomial the first stepலேயே நீங்கள் வந்து 2 காமன் எடுத்துடலாம். So you will get 6t square minus 11t plus 4. அப்புறம் அதை கூட நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா you will get the same factors.
ஸோ நீங்கள் முதல்ல 2 காமன் எடுக்கிறீங்களோ இல்லை இந்த கடைசி ஸ்டெப்பில் எடுத்தாலும் பரவாயில்ல. உங்கள் டீச்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கூட காமன் எடுத்திருப்பாங்க, அது கூட ஓகே தான். ஓகே, யூ கேன் ஃபாலோ த சேம் திங். Okay, so here write down the second polynomial, factorize this, again splitting the middle term, and you get these 2 factors. இங்கே வந்து இது 3t you can leave it as it is, இதில் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கோங்க, 2tயை காமன் எடுங்க, t plus 2. ஓகே, now you can substitute. இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கோங்க, கரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள் without any mistake. ஓகே, substitute பண்ணி இப்படி எழுதுங்க. Now we should change the sign. Now the previous sumலையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போது இதை வந்து ரெசிப்ரோக்கல் எழுதணும். இந்த டினாமினேட்டரை நியூமரேட்டராக எழுதிட்டு நியூமரேட்டரை டினாமினேட்டராக எழுதணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது, காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை. ஸோ 4, 2 2s are 4. See, multiplication is there, that's why I'm multiplying. 2 2s are 4 upon 3. Okay, leave it as it is. The t cancel ஆகிடும், இங்கே இருக்குது t. ஓகே, 3t minus 4 கேன்சல் ஆகிடும், t plus 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, இதுதான் லெஃப்ட். ஸோ 2t minus 1. Okay, so 4 into 2t minus 1 upon 3. That is the answer.